ஃப்ரீயா இருந்தது. இப்போ ஆண்டவர் சங்கீதம் 105:31 he spoke. அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளில் எங்கும் வண்டுகளும் தேன்களும் வந்தது. So as he spoke, God can speak into our situations. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். We are never out of his sovereign control. அவருடைய சர்வ வல்லமையுள்ள அந்த வல்லமைக்கு வெளியே நம்ம போகவே முடியாது. நீங்க இருக்கிற சூழ்நிலையில he can speak. And அவர் பேசுறப்ப நம்ம வாசிக்கிறோம். He sent his word and he healed their disease. அவருடைய வார்த்தை நம்மளை குணமாக்கும். அவருடைய வார்த்தை நம்மளோட கட்டை அவிழ்க்கும். நம்ம புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம். Be healed, சொஸ்தமாகுன்னு சொல்றாரு. லாசருவே வெளியே வா அப்படின்றாரு. மரண கட்டுகள் உடையிறத பாக்குறோம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. உன் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்றாரு. அந்த பெராலிசிஸ் கம்ப்ளீட்டா அவனை விட்டு போறத பாக்குறோம். சரி, ஆண்டவருடைய வார்த்தை எங்க இருக்கோ அங்க விடுதலை இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை எங்க இருக்கோ அங்க வல்லமை இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை எங்க இருக்கோ there is transformation. இந்த கால வேளையில ஒருவேளை இஃப் யூஆர் ரீலிங் அண்டர் அ சர்க்கம்ஸ்டான்ஸ், ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு தவிச்சிட்டு there is no way out அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா turn to God's word. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதியாகமம் 1:1 வாசிக்கிறோம். பூமி, the earth was void, dark, formless, எதுவுமே இல்லாத இருந்த உலகத்துல he spoke and let there be lights நான் வெளிச்சாந்துச்சு. அவர் வார்த்தையினால there is creative power. இந்த காலவேளையில whatever your circumstance may be, உங்களோட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, however dark and gloomy, சங்கீதம் 105:31 சொல்லுது he spoke and it happened. அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளுங்க. இப்போ நைல் தண்ணி ரத்தமா மாறிச்சு. ராக்ஸ், பிரைவேட் சேம்பர்ஸ் ஆஃப் த கிங் ஃபேரோக், அவனோட அவனோட பெருமையெல்லாம் சுக்கு நூறா உடைச்சு அந்த இடத்துல எல்லாம் தவளை அனுப்புனார். இப்ப ஆண்டவர் பேசுறார். என்ன பேசினாரு? பேசின உடனே வண்டுகளும் தேன்களும் அவர்களுடைய எல்லைகளில் எங்கும் in all their territory, நம்மளுக்கு அகேன்ஸ்டா வரவங்கள ஆண்டவர் அவங்களோட லிமிட்ஸ் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். God knows their boundaries. God knows the extent of their schemes. அவங்க பகைச்சாங்க, அவங்க வஞ்சனையா ட்ரீட் பண்ணாங்க, அவங்களோட எல்லாத்தையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கார். அவங்களோட பார்டர்ஸ் ஆண்டவர் அறிஞ்சிருக்கார். இன்னொன்னு பாருங்க, ஆண்டவர் பயன்படுத்தினது என்னது? வண்டுகள், தேன்கள், வெரி ஸ்மாலஸ்ட் திங்ஸ், சின்ன சின்ன இப்போ சின்ன சின்ன ஜீவன்கள் அதெல்லாம் பாருங்க. காட் கேன் மேக் யூஸ் ஆஃப் த மீனஸ்ட் அண்ட் த வீக்கஸ்ட் அண்ட் த மோஸ்ட் டெஸ்பிகபிள் அனிமல்ஸ். ரொம்ப அருவருக்கக்கூடிய லிவிங் பீயிங்ஸ் இதுங்கெல்லாம் ரொம்ப சின்னது, பிச்சு நசுக்கினா நசுங்கிரும். ஆனா ஃபார் பனிஷிங் அண்ட் ஹம்பிளிங் ஆஃப் ப்ரௌட் அப்ரெசஸ், தங்களுடைய ஜனங்களை அஹ், துன்பப்படுத்தி சிக்கிக்கிட்டு இருந்த அந்த எகிப்தியர்களுடைய பெருமையையும் அகந்தையையும் அடக்கிறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தினது என்னது பாருங்க? த மீனஸ்ட் அண்ட் த வீக்கஸ்ட், த மோஸ்ட் டெஸ்பிகபிள் திங்ஸ். ஆண்டவரால பயன்படுத்த முடியாத பொருள் எதுவுமே இல்லைங்க. See, last line சொல்லுது, it gives us an undeniable conviction of divine omnipotence. நீங்களும் நானும் வணங்குற தேவன் எவ்வளோ பெரிய தேவன். ஒரு சின்ன விஷயத்தை வச்சு கூட நம்மளுடைய எதிராளிகளின் சதிகளை முறியடிக்க முடியும். அவர் கட்டளையிட அது நடந்தது. அவர் so it was on the entire territory. எந்த இடமும் it was not hidden. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாமே exposed. He knows. அவங்க எதிராளிகளோட பிளானோட எல்லா டீட்டெயில்ஸும் ஆண்டவருக்கு தெரியும். See, an act of judgment that permeated every part of Egypt. எதையும் ஒரு ரீஜியன் கூட விட்டு வைக்கல. அது மட்டும் இல்ல, அவர்களுடைய மழையை கல் மழையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்னியை வரப்பண்ணினார். He gave them hail for rain, flaming fire in their land. See, மழை அப்படின்னாலே it is fertility, prosperity.
ஸோ மழை வந்தாலே பூமியில வந்து புது ஜீவன் வரும். நல்ல செடி வரும், தானியங்கள் விளையும், பழங்கள், எல்லாமே. இட்ஸ் ரெயின் வந்துச்சுன்னா இட் இஸ் ப்ராஸ்பெரிட்டி. ஆனா ஆண்டவர் பாருங்க, மழைக்கு பதிலா என்ன அனுப்புனாரு? மழையை கல் மழையாக்குனார். ஈவன் த திங்ஸ் தட் ஷுட் பிரிங் ப்ராஸ்பெரிட்டி, நன்மையை கொண்டு வர வேண்டிய விஷயங்களை இமை ஆண்டவர் மாத்தினார். He spoke. அவர் கட்டளையிட்டாரு, கொடுத்தாரு. என்னத்தை கொடுத்தாரு? மழையை கல்மழையாக்கி. ஹெயில் ஸ்டோன்ஸ் ட்ரீஸ். அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் டிம்பர் ட்ரீஸ். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா அந்த பட்சரசம், ஃப்ரூட் ட்ரீஸ், எதையும் ஆண்டவர் விட்டு வைக்கல. ரெயின் would have given them new life. மழை, உண்மையான மழை பெஞ்சிருந்தா இந்த செடிகளுக்கெல்லாம் ஒரு புது ஜீவன் வந்து இன்னும் நல்லா காய் காய்ச்சு அந்த லேண்டை ஃபர்டைலா மாத்திருக்கும். ஆனா இன்ஸ்டெட் ஆஃப் ரெயின் டு செரிஷ் த ட்ரீஸ், அந்த மரங்கள்லாம் பூத்து குலுங்கி வளர்றதுக்கு தேவையான மழைக்கு பதிலா ஆண்டவர் கல் மழை அனுப்பினார். அண்ட் he sent thunder and lightning. அது மட்டும் இல்ல, ஃப்ளேமிங் ஃபயர், தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்னியை வர பண்ணினார். See, our God is a consuming fire. ஆண்டவர் வந்து ஒரு அக்கினி தான் இருக்காரு. ஸோ அவருடைய எதிராளிகளை கிரஷ் பண்ண he gave them hail crush. எப்படி அவங்க அவருடைய பிள்ளைகளை வந்து நசுக்குனாங்களோ, அடிச்சு இந்த ஆளூட்டிகளை வச்சு வெறுப்பேத்தி கொடுமைப்படுத்தினாங்களோ, அதுக்கு ரிட்டாலியேஷன் பாருங்க, டிவைன் ரிட்டாலியேஷன். அவங்களுக்கு வர வேண்டிய மழையில வந்து மழை பெய்யாம கல் பெஞ்சிச்சு. எல்லா செடி, எல்லா கனி செடிகளையும் அழிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, sent fire. பாருங்க, 3, அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளுக்குள்ளே மரங்களை முறித்தார். He stuck their vines and also their fig trees. அத்தி மரம், திராட்சை செடிலாம் அவங்களோட பேசிக் ஃபுட், அவங்களோட பேசிக் லைவ்லிஹுட், அவங்களோட வாழ்வாதாரம். And he shattered the trees of the territory. எல்லா மரங்களும் போச்சு. நம்ம ஆபகுக்கு எழுதுறப்ப நம்ம வாசிக்கிறோம், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும், when he talks about அந்த ஷீப் பென்ல ஆடுகளே, ஆட்டு மந்தையில ஆடு இல்லாம போனாலும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். ஸோ வாட்ஸ் தட் மீன்? என்னோட பேசிக், என்னோட அடிப்படையே வந்து அசைக்கப்பட்டாலும் நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பேன். ஸோ அதே ரெஃபரன்ஸ் தான் பாருங்க, திராட்சை ரசமும் அத்தி மரமும், விச் இஸ் தர் பேசிக் ஃபுட். ஆண்டவர் வந்து நைல் ரிவரை தொட்டு அவங்களோட ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, அவங்களோட எக்கானமியை முறிச்சார். ஃப்ராக்ஸ், அவங்களோட ப்ரைடை முறிச்சார். இப்ப பாருங்க, அவங்களோட பேசிக் லைவ்லிஹுட், திராட்சை செடிகள், அத்தி மரம் எல்லாம் அழிஞ்சிருச்சு. எல்லா மரங்களையும் முறிச்சிட்டார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வரப்போ என்டையர் நேஷன் வாஸ் டிவாஸ்டேட்டட். அப்ப இருந்த வேர்ல்டுல இருந்த ஒன் ஆஃப் த சூப்பர் பவர் அந்த எகிப்து. ஆனா ஆண்டவர் கொண்டு வந்த கோபாக்கினைகளின் நிமித்தம் ஆரோனோட இதயம் கடினமாக கடினமாக அவங்களோட என்டையர் அந்த தேசத்தை அவங்க பில்ட் பண்ணியிருக்க அந்த எக்கானமி சரி, எல்லா ஒரு தேசம் விருத்தி ஆகணும்னா என்னெல்லாம் அவங்க செஞ்சிருப்பாங்களோ, அந்த நேச்சுரல் ப்ராஸ்பெரிட்டி எல்லாத்தையும் ஆண்டவர் சுக்குநூறா உடைச்சு போட்டார். யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஆண்டவருக்கு விரோதமா எழும்பி நிக்கிறவங்களோட முடிவு வந்து அதுதான். வி வில் ஸ்டில் see. இன்னும் பாருங்க, the hailstorm accompanied by fire, பாருங்களேன், it is a dramatic subversion of a life-giving phenomenon into a destructive force. ஜீவனை கொடுக்கிற மழை அப்படின்னாலே it gives life. ஆனா ஆண்டவர் அதே ஜீவனை கொடுக்கிற மழையை வந்து turns it into a destructive force. What does it underline? Last line பாருங்க, God's power to overturn natural order to carry out justice. ஆண்டவர் நீதி நியாயம் பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா can overturn any natural order. ஜீவனை கொடுக்க வேண்டிய மழையை வந்து ஒரு அழிவின், அழிக்கிற ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா காட் சேஞ்ச்ட் இட். he can do it. பாருங்க அடுத்தது இப்படி வருது பாருங்க, he spoke. நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, he spoke. அவர் கட்டளையிட.
உங்களோட வாழ்க்கையில ஐ வாண்ட் என்கரேஜ் யூ. when he speaks everything can change. when he speaks natural orders can be reversed. when he speaks the meanest, weakest, பலவீனமான தேனு புழு கூட it can become an army of oppressors. when he speaks அவர் பேசினா எல்லாமே மாறிடுங்க. இப்ப திரும்ப பேசுறாரு பாருங்க. அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்தது. locusts came and young locusts without number. locusts, caterpillars, அதுங்கெல்லாம் என்ன பண்ணும்? மரங்கள்லாம் போயிடுச்சு இப்போ. மழைக்கு பதிலா கல்மழை வந்தது. ஸோ புதிய விளைச்சலும் கிடையாது. நல்ல வளர்ந்திருந்த கனிமரங்கள் எல்லாத்தையும் கல்மழையும் அக்கினியும் எரிச்சு போட்டுருச்சு. குட்டி குட்டி செடியெல்லாம் இருக்கு, ஹெர்ப்ஸ் இருக்கு. அதுக்கு ஆண்டவர் என்ன அனுப்புறாரு? வெட்டி கிளியையும் செய்யுளையும். They destroyed all the herbs which were made for the service of man and ate the bread out of their mouths. அவங்க வாயில போக வேண்டிய சாப்பாட வெட்டுக்கிளியையும் பச்சை புழுவும் சாப்பிட்டு முடிச்சிருச்சு. இப்ப என்ன ஒரு ஒரு பத்தட்டிக் பொசிஷன்ல வெட்டுக்கிளி நீங்க யோவேல்ல படிச்சீங்கன்னா ஸ்வார்மிங் லோக்கஸ், மூணு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோக்கஸ் சொல்வார். வெட்டுக்கிளிகளை வச்சு இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் பனிஷ் பண்ணார். ஸோ லோக்கஸ்ட் ஆர் சைன்ஸ் ஆஃப் காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். என்ன பண்ணுது? அவங்க சேர்த்து வச்சிருந்த அவங்க ஃபியூச்சருக்கான ஹோப் எல்லாத்தையும் அரிச்சிருச்சு. நிறைய டைம்ஸ் நம்ம இந்த மாதிரி ஹோப்லெஸ் பாயிண்ட்ஸ்க்கு போனோம்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது வெட்டுக்கிளி நம்மளோட கிரியைகளை, நம்மளோட சேமிப்புகளை, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை, நம்மளோட இஃபர்ட்ஸை வெட்டுக்கிளி மாதிரி எதையாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? am I under God's judgment நம்ம யோசிச்சு பார்க்கணும். have I grieved God in any way? இந்த இடத்துல வெட்டுக்கிளிகளையும் பச்சை புழுக்களையும் எகிப்தியரை பனிஷ் பண்ண ஆண்டவர் அனுப்புறாரு. அவங்க வாயில போக வேண்டிய ஆகாரம் அந்த வெட்டுக்கிளிக்கும் பச்சை புழுக்கும் ஆகாரமா போச்சு. அதுங்க என்ன பண்ணுச்சுங்க பாருங்க. 35வது வசனம். அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல புண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. எல்லாத்தையும். they ate up all the vegetation in the land and devoured the fruit of their ground. it's total devastation. எப்ப வந்துச்சு? spoke. um, he has many arrows in his quiver. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய அந்த ஆரோ பாக்ஸ்ல நிறைய குவர்ஸ், நிறைய ஆரோஸ் எடுத்து எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எகிப்தை அழிக்கிறதுக்கு ஆண்டவர் ஒன்னொன்னா ஒன்னொன்னா அனுப்பினார். லோக்கஸ் அண்ட் கேட்டர்பில்லர்ஸ் ஆர் காட்ஸ் ஆர்மிஸ். ஆண்டவர் சொல்றாருல, இந்த ஜனங்கள் பாடலைன்னா இந்த கல்லுகள் என்னை குறித்து பாடும். ஆண்டவர் பயன்படுத்துறதுக்கு தெர் இஸ் நோ லிமிட்ஸ். நம்ம இப்பதான் அந்த பேனெல்லாம் பார்த்தோம். எவ்வளோ மீனா வீக்கா இருந்தாலும் காட் கேன் யூஸ். அதே மாதிரி தான் அந்த லோக்கஸ்ட் கேட்டர்பில்லர்ல புழு நசுங்குனா நசுங்கிரும், கால் பட்டா நசுங்கிரும். ஆனா தே ஆர் வெரி பவர்ஃபுல். ஒரு மரத்துல நீங்க புழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இலையில 4-5 இருக்கும். அதை அழிக்கவே முடியாது. நம்ம தான் ஒதுங்கி போயினா நம்ம மேல விழுந்தா உங்களுக்கு கஷ்டம். he can see how weak so ever they are singly, he can raise numbers of them to make them formidable. தனியா ஒரு புழு பார்த்தா அதை நசுக்கி போடுறது ரொம்ப ஈஸி. அது ரொம்ப ஃப்ரெஜைல். நீங்க நினைக்க கூட வேணாம், அது சும்மாவே நசுங்கிரும். ஆனா அது எத்தனை நம்பர்ஸ் ஆண்டவர் கொண்டு வந்தார்னா மேக் இட் a வெரி formidable ஆர்மி. பாய்ந்து ஓடுற தேசத்தையே அழிக்கிறதுக்கு அந்த லோக்கஸையும் கேட்டபில்லர்ஸையும் ஆண்டவர் பயன்படுத்தினார். இதே வாதையை இஸ்ரேல் மக்கள் திரும்ப தேசம் ராஜா ஆகி ப்ராஃபிட்ஸ் திரும்ப கீழ்ப்படியாம போய் சிதறடிக்கப்பட்டப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார் யோவேல் 1. காட் punished even Israelites with locusts. இந்த இடத்துல எகிப்தியர்களை பண்றாரு. லோக்கஸ் அண்ட் கேட்டபில்லர்ஸ் வித்வுட் நம்பர்ஸ். அவங்களோட அந்த ஹியூஜ் நம்பர்ஸ் நோ படி கேன் ஸ்டாண்ட். அந்த இமேஜ் எப்படி இருக்கு பாருங்க. டோட்டல் டிவாஸ்டேஷன், reinforcing the theme of divine retribution and futility of resisting God's will. நல்லா புரிஞ்சுக்கணும். எகிப்து தேசம் முழுமையா அழிக்கப்பட்டுச்சு. மரங்கள் போயிடுச்சு, செடிகள் போயிடுச்சு, சாப்பிடுற ஆகாரத்துக்கான எல்லா வெஜிடேஷன் எல்லாம் போயிடுச்சு. எதை அது காமிக்குதுன்னா
ஆண்டவர் அவங்களுக்கு திரும்ப செய்யறத, ஆண்டவருடைய ஜனங்களை அவங்க குடும்பப்படுத்தினாங்க. அதனால அவங்களுக்கு சரிக்கு சரி ஆண்டவர் கட்டுறாரு. அதான் டிவைன் ரெட்ரிபியூஷன். ஆண்டவர் எப்பவுமே சொல்றாரு, பழி வாங்குதல் எனக்குரியது. ஐ வில் டேக் ரெவெஞ்ச். நம்மளோட வாழ்க்கையில கூட நிறைய தடவை அடுத்தவங்களை நம்ம நசுக்கிறப்ப, கொடுமைப்படுத்துறப்ப, வளர விடாம பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ, நம்ம நேத்து பார்த்தோம், growth கம்ஸ் ஃப்ரம் காட். அவங்க நம்பர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆனாங்க, வல்லமையில இன்க்ரீஸ் ஆனாங்க. எகிப்தியர்கள் நசுக்க நசுக்க their பாயிண்ட், their வேல்யூ ஆஃப் சஃபரிங் வாஸ் த சீக்ரெட் ஆஃப் ஃப்ரூட்ஃபுல்னஸ்னு பார்த்தோம். அங்க நசுக்கிறவங்களே ஆண்டவர் சும்மா விட மாட்டாரு. He will retribute them in a divine way. And இன்னொன்னு அவங்க பண்ண தப்பு என்ன? பார்வோன்னு he resisted God's will. ஆண்டவருடைய சித்தத்தை ரெசிஸ்ட் பண்ண பண்ண அழிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வேட் பண்ணுச்சு. தண்ணியில ஆரம்பிச்சு, ஃப்ராக்ல ஆரம்பிச்சு, பேனில் ஆரம்பிச்சு, பூச்சி, புழு வந்து, கல்மழை வந்து, மரங்கள் அழிஞ்சு, செடி கொடிகள் அழிஞ்சு, சாப்பிட்றதுக்கு ஆதாரமே இல்லாம ஆண்டவர் வந்து அவங்களோட அழிவை ப்ரோக்ரஸ் பண்ணிட்டே வந்தார். தட்ஸ் a ரிசல்ட் ஆஃப் ரெசிஸ்டிங் காட்ஸ் வில். ஆண்டவர், நம்ம நேற்று பார்த்தோம், ஆண்டவர் நம்மளை அழைக்கிறப்போ நம்ம ரெடியா இருக்கணும். அவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். மோசேய மாதிரி, ஆரோன மாதிரி, யோசேப்ப மாதிரி. ஆண்டவருடைய சித்தத்தை வந்து ஒரு நாளும் ரெசிஸ்ட் பண்ணக்கூடாது. யோனா மாதிரி டிஸ்ஒபே பண்ணக்கூடாது. இங்க பார்வோன் வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருந்தார், இன்னும் முடியல. கடைசியா was 36. அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன்களை தலைச்சன்கள் அனைத்தையும், அவர்களுடைய பலனில் முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார். He struck down all the firstborn in their land, the first fruits and the chief substance of all their strength. இப்போ வந்து மிருகங்கள், ஹெயில் ஸ்டோன்ஸ்ல மிருகங்களும் பாதிக்கப்பட்டுச்சு. மிருகங்கள், செடி கொடிகள் எல்லாம் போன பிறகு மனுஷங்கள்ல வர்றார் கடைசிவாத, the worst of it all. என்ன பண்றாரு? the first born of everything, human being, animal, எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் born-ஐயும் அந்த சங்கார தூதன் வந்து வெட்டி போடுறான். அவங்க எல்லாம் செத்து போறாங்க. அதோட எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்க பாருங்களேன். அவர்களுடைய பலனில் முதற் பலனான யாவரையும் சங்கரித்தார். the substance of all their strength. நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம், எத்தனையோ குதிரைகள் இருந்தாலும் they are not a sign of strength. ஒருவேளை மனுஷன் சண்டைக்கு போறப்ப குதிரையோட பலத்தை, தங்களோட வீரர்களோட பலத்தை நம்பி போறான். ஆனா when God is with you, God is not pleased in the strength of the horses அப்படின்னே வசனம் இருக்கு. இவங்கெல்லாம் அவங்களோட பலனை நம்பி இருந்தாங்க. அவங்களோட அதனால the substance of their strength வந்து ஆண்டவர் முடிச்சார். See, ஆண்டவர் நம்மளுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறப்ப all these things will happen. So we should know who is your strength. ஆண்டவரை தவிர நம்ம எதையும் பலனா வச்சிருந்தோம்னா ஆண்டவர் அதை முடிச்சு போட்டுருவார். See, having mentioned all the plagues, இன்னும் நிறைய அத்தையும் இங்கே ஆக்சுவலாக டிஸ்கிரைப் பண்ணல, கொஞ்சத்தை தான் சிம்பாலிக்கா சங்கீதக்காரன் எழுதுறாரு. இன்னும் பாயில்ஸ் வந்துச்சு, இன்னும் நிறைய வந்துச்சு. கடைசியா இந்த டெட் ஆஃப் த நைட், ராத்திரி வேளையில, நடுராத்திரியில, the the joys and the hopes of their families, குடும்பங்களுக்கு சந்தோஷமா இருந்த, குடும்பங்களுக்கு நம்பிக்கையா இருந்த பார்வோன் வீட்டுல முதல் பையன் தான் அடுத்த சிங்காசனத்துக்கு வரணும். the chief of their strength, அவங்களோட பலத்தோட ஹையஸ்ட் எக்ஸ்பிரஷன், அதை வந்து they were all stuck dead by the destroying angel. ஆண்டவர் வந்து பெரிய டிஃபரன்ஸ் பண்ணார். ஏன்னா ஆஹ், அந்த பாஸ் ஓவர் பண்டிகையில அந்த ஆடை அடிச்சு யாரோட வீட்டுல எல்லாம் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த ரத்தம் வந்து சங்கார தூதன் உள்ள வராம அந்த வீடுகளை protect பண்ணுச்சு. அவங்களோட பலனை, அவங்களோட பிள்ளைகளை, அவங்களோட குடும்பத்தை, அவங்களோட சந்தோஷத்தை, அவங்க ஹோப் ப்ரொடெக்ட் பண்ணது அந்த ரத்தம். ஆனா மத்தவங்க எல்லாம் they all stood exposed. எகிப்தியர்கள் பார்த்திருப்பாங்க யூதர்கள் என்னமோலாம் பண்றாங்களேன்னு. அவங்க எதுவும் செய்யல. சங்கார தூதன் அவங்க வீட்டுக்குள்ள போய் எல்லா ஃபர்ஸ்ட் பார்ன்ஸ் ஆயிடுச்சார். லாஸ்ட் லைன் பாருங்களேன், when God judges he will overcome. ஆண்டவர் இருந்தா, ஆண்டவர் ஒரு பேட்டில் இருந்தா அதோட எண்ட் ரிசல்ட் ஆல்ரெடி டிசைடட். ஏன்னா God is always on the winning side. ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இந்த சீஷர்கள் வந்து
ஏசாமியோட உயிர்த்தெழுதலுக்கு அப்புறமும் அவரை பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த பிகினிங் சாப்டர்ஸ்ல அவங்களுக்கு வார்ன் பண்ணுவாங்க, நீங்க ஏசாம் பத்தி பேசக்கூடாது அப்படிலாம். அப்போ அந்த சீஃப் பிரீஸ்ட் கமாலியல் அவர் சொல்லுவார், நீங்க see if you are doing this against God, you cannot fight against, if this is from God you cannot fight against God. See, அந்த உண்மை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவருக்கு விரோதமா சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது. பாருங்களேன், those who fight against God will certainly sit down losers. கண்டிப்பா அவங்க தோத்து தான் போறாங்க. இஸ்ரேல் மக்களை வெளியே விடாம இருந்ததுனால எகிப்து தேசத்தை ஆண்டவர் வந்து முற்றிலும் சங்காரிச்சிட்டார். the culmination of plagues வந்து it was an irrevocable blow. பார்வோனோட வீட்டில் வந்து இதை வந்து திரும்ப செய்யவே முடியாது. இட் வாஸ் ஆண்டவர் வந்து ஹீஸ் ஃபர்ஸ்ட் பார்ன். அவங்களோட பலன் ஆண்டவர், அவங்களோட பலன், அவங்களோட பைட் அப்படின்னு சொல்ற அவங்களோட குடும்பத்தையே தொட்டார். அப்புறம் என்ன ஆகுது 37, அப்பொழுது அவர்களை வெளியோ அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. பாருங்க, எகிப்து தேசம் வந்து stood devastated, destroyed, families destroyed. um, um, செடி கொடி மரங்கள் ஜீவ ஜந்துக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சு. இப்போ அவர் என்ன பண்றாரு, அவருடைய பிள்ளைகளை he brought the sons of Israel out of Egypt. நீங்க அப்புறம் வாசிக்கிறப்போ இந்த அதிகாரத்துல அந்த ஃபர்ஸ்ட் வர்சஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணீங்களே, he spoke or proclaimed, he brought, the verbs எல்லாம் வரும், how God was really involved in their lives. He did, he spoke, he made, he gave. வரிசையா வரும். நீங்க இங்கிலீஷ் பைபிள் இருக்கீங்கன்னா இன்னும் ஈஸியா அண்டர்லைன் பண்ணலாம், ஏன்னா வேர்ப்ல தான் ஆரம்பிக்கும். he brought, அவங்களை வெளியே கொண்டு வராரு. சும்மா கொண்டு வரல, எப்படி கொண்டு வராரு, வெள்ளியோடும் பொன்னோடும். he brought sons of Israel out silver and gold. அப்புறம் and among their tribes there was no one who stumbled. பாருங்க, இஸ்ரேல் left Egypt laden with wealth. ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு சொன்னார், உன்னோட சத்துருக்களின் கோட்டையை வந்து அவங்க பிடிப்பாங்கன்னு. ஸோ அவங்களோட அப்ரஸர்ஸோட ட்ரெஷரி எல்லாம் இவங்களுக்கு வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நம்ம நினைக்கிறோம் இவங்க இவ்வளோ நாள் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாங்க, அடிமைகளா இருந்தாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவங்க வெளியே வந்தப்போ நாட் ஒன்ஸ் ஸ்டம்பிள். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனத்தவன் ஒருவனும் இருந்ததில்லை. அப்படி ஒரு ப்ராமிஸ் தெரியுமா? none of them were feeble, none of them were unable to travel. It was an extraordinary sign of divine protection and blessing. எப்படி டிஃபரன்ஸ் பாருங்க, எகிப்து அழிக்கப்பட்டது, இட் வாஸ் an extraordinary sign of divine retribution பார்த்தோம். இவங்களை பாருங்க, வெள்ளியும் பொண்ணும் கொடுத்து தயவு செஞ்சு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க யாரும் பலவீனப்படல. see the mercies that accompanied their deliverance. அவங்க வெளியேற்றப்பட்டப்ப ஆண்டவருடைய கிருபை அவங்கள சூழ்ந்துச்சு. என்ன கிருபை? they had been impoverished, slaves-ஆ இருந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, உலக பிரகாரமான சொத்து ஆஸ்தி இல்ல. but they came out rich and wealthy. சும்மா ஆண்டவர் அவங்களை கொண்டு போல, கை நிறைய வெள்ளியும் தங்கமும் பொண்ணோட வெளியே கொண்டு வந்தாரு. see God empowered them to ask and collect. அவங்க பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம், இந்தா நமக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்றேன், நீ தயவு செஞ்சு வெளியே போயிரு. இன்ஃபேக்ட் இட் வாஸ் அ பேமெண்ட் ஃபார் ஆல் தேர் லேபர். பெரிய பெரிய ஃபீஸ் கட்டினாங்க. நீங்க ஹிஸ்டரியில வாசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பாரோஸ்க்கு கீழே they built cities. அது எல்லாத்துக்கும் சம்பளமா வெள்ளி பொண்ணு கொடுத்தாரு. நாட் ஜஸ்ட் தட், உலகத்துல இருக்க எல்லா வெள்ளி பொண்ணும் ஆண்டவர் all the wealth that we see is God's. அதனால்தான் ஃபினான்ஷியலாகவும் இந்த மாதிரி உலக பிரகாரமான தேவைகள் வரப்போ we need not worry, because நம்மளுடைய அப்பாவோட it says, நம்ம கேட்குறப்போ நம்ம தேவை கேட்க ஏற்ப ஆண்டவர் செய்வார். இந்த மக்களை கை நிறைய பணத்தோட அனுப்பினாரு. see the Lord did not abandon his people. அவங்க வாழ்ந்த இடம், அந்த தேசம் அழிக்கப்பட்டாலும் அவருடைய பிள்ளைகள் ஆண்டவர் ஒரு நாள் கைவிடலை. அவங்க வெளியே வந்தப்போ எப்படி சண்டை போட்டுட்டு ஜெயிச்ச ஆர்மி வந்து அந்த தோத்த ஆர்மியோட எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. they will carry the spoils of the battle.
சோல்ஜர்ஸ் எல்லாம் பிரிசனர்ஸ் ஆஃப் வாரா எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பொக்கிஷங்கள் எல்லாம் அப்படிதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. அதான் ஓல்டன் டேஸ்ல நடந்த சண்டை. இப்ப இஸ்ரேல் மக்கள் எகிப்துல இருந்து வெளியே வந்தப்போ எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு விக்டோரியஸ் ஆர்மி, ஒரு ஜெயம் பெற்ற ஒரு அஹ், பெரிய ஆர்மி வந்து வெளியே வந்து பொன்னும் வெள்ளி எல்லாத்தோட வெளியே வந்த இஃபெக்ட்ல ஆண்டவர் கொண்டு வந்தார். பிகாஸ் காட் டஸ் நாட் abandon. அந்த வசனத்தோட கடைசியிலையும் பாருங்களேன், ஒருத்தர் கூட தேர் நாட் சிக். அது எவ்வளவு பெரிய கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அது எவ்வளவு பெரிய ப்ராமிஸ் தெரியுமா? இட்ஸ் அ பிக் ப்ராமிஸ். ஏன்னா இத்தனை நாள் அவங்களோட வாழ்க்கை இட் பிகேம் verse 9 பாருங்க, their lives are bitter, கசப்பான ஒரு வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை. their bodies and their spirits were broken with bondage. அடிமைத்தனத்தின் அந்த அவன் செங்கோல் கொடுங்கோல் ஆட்சி மாதிரி அவங்களை கட்டி வச்சிருந்தான். அந்த கட்டுகளுக்குள்ள அவங்களோட ஆவி ஆத்மாலாம் முறிக்கப்பட்டிருந்துச்சு. அதனால்தான் புறத்துல இருந்து ஆண்டவரே இறங்கி வந்துட்டார். ஐ ஹவ் ஹர்ட் தேர் கிரைஸ், ஐ ஹவ் சீன் தேர் அஃப்ளிக்ஷன், ஐ ஹவ் கம் டவுன். யாத்ராகமம் 3ல மோசே கிட்ட சொல்வார். அப்படி இருந்த மக்கள் இப்ப எப்படி வெளியே போறாங்க பாருங்களேன். when God brought them forth, செகண்ட் பாயிண்ட் பாருங்க, none of them was feeble, none of them was sick. யாருமே சிக்கல. பிகாஸ் காட் வாஸ் their help. நம்ம யாருக்காக பார்ப்போம், எகிப்துல நீங்க பார்த்த எந்த வியாதியும் உங்களுக்கு வராது, நானே உங்கள் பரிகாரியா கேட்கிறேன். ஐ எம் காட் யோர். ஒரு பக்கம் எகிப்து தேசம் அழிக்கிட்டு அழுகையும் கூக்குரலும் காணப்பட்ட அந்த நேரத்துல ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்களுக்கு எப்படி ஒரு ரிவர்சல் கொடுக்கிறார் பாருங்களேன். எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். But their dread and fear had fallen on the Egyptians. எகிப்தியருக்கு மேல அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. And they were glad they left Abad. போயிட்டாங்க. இனிமே நம்மளோட தேசம் இனிமையாவது அழியாம இருக்க. See, the entire Egypt was trampled upon. It was insulted. தேசம், குடும்பங்கள், செடி கொடி ஜீவ ஜந்துக்கள், அவங்களோட ஆஸ்தி எல்லாம் எல்லாமே அழிக்கப்பட்டது. அதனால ஈஜிப்ட்ஸ் கிளாட், அப்பாடி இவங்க போயிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், when God judges he will overcome. ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருந்தா he will overcome. God can reverse, God can reverse everything. நேச்சுரல் ஆர்டர்ஸ் ரிவர்ஸ் பண்ண முடியும். இப்ப எப்படி அழிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கசப்பான வாழ்க்கை வாழ்ந்து ஆவியிலையும் சரீரத்திலையும் நொறுக்கப்பட்டு காணப்பட்ட இஸ்ரவேலர்கள் முழு ஹெல்த்தோட சந்தோஷமா ஒரு ஜெயிச்ச ஆர்மி மாதிரி, விக்டோரியஸ் ஆர்மி மாதிரி படையெடுத்து எகிப்திலிருந்து வெளியே வராங்க. ஸோ நம்ம என்ன பார்க்கிறோம்? God's sovereignty over his creation, his judgment over natural elements, his deliverance, divine provision, எல்லாத்தையும் இந்த 8-9 வசனங்கள்ல பார்த்தோம். And ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருந்தா can shift any dynamics and release எல்லா நேச்சுரல் ஆர்டர்ஸையும் மாற்ற முடியும். இந்த பகுதியில நம்ம திரும்ப திரும்ப பார்த்தது இந்த காலை வேளையில ஆண்டவரே send your word, நம்மளோட சூழ்நிலைக்குள்ள send your word and turn. and ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை வந்து there is no comparison. அதுக்கு வந்து ஒரு ஈடே கிடையாது. ஒரு ஹோல்சம் டெலிவரன்ஸ் கொடுத்தாரு. பிசிக்கலா ஸ்பிரிச்சுவலா எல்லா விதத்துலையும் கம்ப்ளீட்டா ஒரு ஜெயிச்ச ஆர்மி மாதிரி they walked out with their heads held high. இவ்வளோ நாள் குனிஞ்சு குனிஞ்சு அடிமைத்தனத்தின் நுகத்தை சுமந்திருந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள், யாக்கோபின் குமாரர்கள் எல்லாம் பெருமையா ஜெயத்தோடு சந்தோஷத்தோடு எகிப்திலிருந்து வெளியே வர்றதோட நம்ம முடிக்கிறோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். பிரதர் மேத்யூ ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிடுறீங்களா?